எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு ஊரில் இல்லாதனால நான் இன்றைக்கி தனியாக பேசுகிறேன். விஷ்ணு அடுத்த வாரம் தான் ஊர்லேருந்து வருவான். இன்றைக்கி பல செய்திகள் நான் பார்த்தேன். அந்த செய்திகள்லாம் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. பிரதமர் ஹைதராபாத்தில் பேசினார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போது நகை வாங்கிறது எவ்வளோ முக்கியம்னு பிரதமர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத்தாக இருக்கும்போது நல்ல லெக்சர் கொடுத்தார். அப்போது சிதம்பரம் டேக்ஸை ஏற்றினும்போது மக்களை கோல்டு வாங்க சொல்லாதீங்கன்னு சிதம்பரம் சொல்கிறார், இன்டைரக்டான்னு பேசினார். இப்போ என்ன நாக்கு தானே பிறண்டு பேசும். இன்றைக்கி தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நாங்கள் சில கேள்விகள் கேட்கணும். நியர்லி $800 பில்லியன் நம்மகிட்ட ரிசர்வ்ஸ் இருந்தது. உங்களை யார் 15 மாதம் ரிசர்வ்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் A1 A2 டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ விற்றீங்க? கச்சா எண்ணெய் $25 $40 இருக்கும்போது பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் $100 வச்சுருந்தீங்க. அதில் 50லேருந்து $60 டேக்ஸு. நீங்கள் பாதி, ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் கேள்வி கேட்ட போதெல்லாம் ஏன் போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்கக்கூடாதுங்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டீங்க? நாங்கள் பெட்ரோல் விலையை குறைச்சோன்னா ஊபர் விலையை குறைப்பானா, ஓலா விலையை குறைப்பானா, ஆட்டோ விலையை குறைப்பானான்னு கேட்டீங்க. உங்களுக்கு பதில் சொல்கிறேன், டெஃபினட்டாக குறைச்சிருப்போம். ஏன்னா ஊபர் ஆட்டோ கூட இப்போ ஆட்டோ ஊபரில் ரேட்டு காமிச்சிடும். கம்மியாக காமிச்சிட்டு அந்த ரேட்டுக்கு வரலைன்னா மக்கள் முடிச்சிட்ருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இன்கம் டேக்ஸ் குறைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. 40% இருந்த இன்கம் டேக்ஸை 25% ஆக்கினீங்க. புது மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு 15% ஆக்கினீங்க. ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணீங்க? ரிசர்வ் பேங்க்கில் இருந்த ரிசர்வ்ஸ் எல்லாம், எக்ஸ்ட்ரா ரிசர்வ்ஸ் எல்லாம் பிமல் ஜலான் கமிட்டி போட்டு எடுத்து சாப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, இது மாதிரி பெட்ரோல் விலை குறைஞ்சிருந்தது, அதை ஏற்றி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஒரு நாளைக்கு கூட பெட்ரோலில் $5 $10 குறைப்போம், சிலிண்டர் விலையை குறைப்போம் அப்படின்னு நினச்சதே கிடையாது. எப்போதும் விலையை ஏற்றுறது தான். $500 கொடுக்க வேண்டிய சிலிண்டரை $1000 கொடுத்துட்டு இருந்தீங்க. பிபிஏசி சைட்டில் என்ன ப்ரைஸிங்னு டிரான்ஸ்பரண்ட்டாக போடாமல் இருந்தீங்க. உங்களுக்கும் காலம் நல்லா இருந்தது. கச்சா எண்ணெய் விலை 60-70 தாண்டலை. நீங்களும் வசூல் வேட்டையில் நல்லா வேட்டையாயிருந்தீங்க. எல்லாத்தையும் சேர்த்தா சுமார் 26 லட்சம் கோடி வருமானம் சம்பாதிச்சிங்க. அந்த 26 லட்சம் கோடியை ப்ரைமர்லி உங்களோட பெரிய கார்ப்பரேட்க்கு கம்மி இன்கம் டேக்ஸாக கொடுத்தீங்க. மக்கள்கிட்டேருந்து வாங்கி பணக்காரங்களுக்கு கொடுத்தீங்க. ஜிஎஸ்டிங்கிற பேரில் பாஸ் த்ரூ பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, மக்கள் மேலே சுமையை ஏற்றினீங்க. ஒரேடியாக பிஸ்னஸ் குறைஞ்ச உடனே போன அக்டோபரில் தீபாவளி போது குறைச்சிங்க. அதுக்கப்புறமா இப்போ அதே ஜிஎஸ்டி தான் கலெக்ட் ஆகுது. அப்போ ஏன் 1.5 வருஷமாக நீங்கள் ஜிஎஸ்டியை 7-8 வருஷமாக எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. சரி, இந்த கொரோனா கடன் கொடுத்தது காம்பன்சேஷனை எக்ஸ்ட்ரா செஸ்ஸை போட்டிங்க. அந்த செஸ்ஸை முடிஞ்சு போச்சு. கொரோனா கடன் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த செஸ்ஸை குறைக்காமல் வேறு இதோட சேர்த்து ஆட் பண்ணி செஸ்ஸை போட்டுக்கிட்டீங்க. இதெல்லாம் நியாயம் தர்மம்னு நாங்களும் தியாகம் பண்ணோம், மிடில் கிளாஸும் தியாகம் பண்ணிச்சு. இப்போ தான் உங்களுக்கு ஜென்யூனாக எக்கானமியில் ஒரு க்ரைசிஸ் வருது. இந்த க்ரைசிஸ் வரும்னு என்ன மாதிரி ஆளுங்க கரடியாக கத்திகிட்ருக்குறோம். என்னெல்லாம் க்ரைசிஸ் வரப்போகுது? ஒரு சைடில் கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டிடுச்சு. 2.5 மாதமாக $100 மேலே இருக்குது. நீங்களும் முதுகெலும்பு இல்லாமல், நான் சொல்கிறது கவர்மெண்ட் முதுகெலும்பு இல்லாமல் அமெரிக்கா போய் கேட்டுக்கிட்டு, அமெரிக்கா சொன்னால் ரஷ்யாவில் வாங்குவீங்க, அமெரிக்கா சொல்ல பர்மிஷன் கொடுக்கலன்னு ரஷ்யாவிலேருந்து வாங்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? கல்ஃப்லேருந்து வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த ஈரான் போர் வந்தப்புறம் கல்ஃப்லேருந்து ஆயில் வரதே கிடையாது. ஆயில் நம்மளுது இந்தியா பேஸ்கெட் $110 $120 ஆகிடுச்சு. அது கூட நீங்கள் எலெக்ஷன் ஜெயிக்கணும். அதனால் ஒரு நாளைக்கு 1500 கோடி ஃபியூவல் கம்பெனிஸ்க்கு நஷ்டம் வர வச்சிங்க. இந்த வாட்டி ரிசல்ட் வரும். இப்போது ஓஎம்சி கம்பெனிஸு, ஹிந்துஸ்தான், ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசிஎல், ஒய்ஜிஸுக்கும் ஏன் நஷ்டம் வரும்னா அதுதான் ஹெச்பிசிஎல் ஓனர்னு மாற்றி வச்சுருக்கீங்க. இந்த கம்பெனியில் போன வருஷம் சம்பாதிச்ச எல்லா பணமும் இந்த குவார்ட்டரில் லாஸ்ட்டில் போய் முடிய போகுது. அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் இந்த குவார்ட்டர்லேயும் லாஸு. ஜூன் குவார்ட்டரும் ரொம்ப மோசமாக இருக்குது. ட்ரம்ப் நேற்று சொல்லிட்டாரு, இப்போதைக்கு பீஸ் ட்ரீட்டி கிடையாதுன்னு.
இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் டீசல் யூஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணுன்னு. ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஏசி பில் யார் கட்டுவாங்க சார்? சரி, இதெல்லாம் ஆயிடுச்சா? அப்புறம் நான் கார் எடுக்கக்கூடாது, பைக் எடுக்கக்கூடாது. ஏன் எங்கள் கட்சி மினிஸ்டரும் சரி, உங்கள் மினிஸ்டர்ஸும் சரி, உங்கள் மாண்புமிகு பிரதமரையும் சேர்த்து ஏன் 15 கார் 20 கார் கான்வாயில் போகணும்? 2 கார் 3 காரில் கான்வாயில் போய் நீங்கள் எக்ஸிபிஷன் முதல்ல வழி காட்டலாமே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க? பாமாயில் விலை ரொம்ப ஏறிடுச்சுங்கிறீங்க. பாமாயில் விலை ஏறிடுச்சுன்னா அது நீங்கள் உங்கள் ரூபா விலை விழுந்ததுனால மலேசியா இந்தோனேஷியாலேருந்து ஏறிடுச்சு. எண்ணெய் இல்லாமல் முக்கால்வாசி பேர் எப்படி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் சொன்னீங்க பக்கோடா போட்டு பழிச்சுக்கலாம், பிஹெச்டி படிச்சிருந்தாலும் நீங்கள். சார், பக்கோடா போடுறதுக்கு எண்ணெய் வேணும். எண்ணெயே இல்லைன்னா எப்படி பக்கோடா போடுறது? அதுக்கும் நீங்கள் தான் சொல்லணும் வழி. பக்கோடா இல்லைன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? பக்கோடா போட முடியாது, சமோசா போட முடியாது, பஜ்ஜி போட முடியாது, ஒன்றுமே முடியாது. அப்பளம் போட முடியாது, சிப்ஸு போட முடியாது. இதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் மூடணுமா? இந்த இண்டஸ்ட்ரி மூடிடுச்சுன்னா அங்கே வேலை செய்கிறவங்கலாம் எங்கே போவாங்க? சரி, இப்போ சடனாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 1 வருஷத்துக்கு நகை வாங்காதீங்கன்னு. இப்போ இந்த நகை கடையில் வேலை செய்கிறவங்க கதியில் என்ன ஆகும்? மெட்ராஸில் மட்டும் ஒரு 1000க்கு மேலே நகை கடை இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 10,000 நகை கடைக்கு மேலே இருக்கும். சின்னது பெருசு எல்லாம் சேர்த்து 10,000 நகை கடை இருக்கும். ஒரு நகை கடைக்கு 4 பேர் 5 பேர் வேலை செய்கிறான்னா கூட 50,000-60,000 பேர் வேலை செய்கிறான். அதுக்கு சப்ளை பண்ணி, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கு போஸ்டர் அடித்து அது பண்ணுறவன்லாம் சேர்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 1,00,000 பேர் அந்த இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கான். அந்த கோல்டு ஹோல்சேல் வாங்குறவன் அது இதுன்னு எல்லாம் நினச்சிங்கன்னா 1,00,000 பேர். இப்போ நீங்கள் என்னென்னா சடனாக ஒன்றும் யோசிக்காமல் இவங்க எல்லாம் நிறுத்திடணுன்னா 1,00,000 பேர் என்ன போவாங்க? அதுக்கப்புறம் நேற்று ஆல்ரெடி லக்னோவில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஜுவல்லரி வந்து உங்களை வந்து பார்க்கணுங்கிறான். நீங்களே வாங்காதன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, இதை சொல்லிட்டீங்க. எண்ணெய் பொறிக்கக்கூடாது, கோல்டு வாங்கக்கூடாது, நாங்கள் பஸ்ஸில் போனோம், நாங்கள் வந்து எங்கள் பைக்கு காருக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஃபாரின் டூர் போகக்கூடாதுன்னு. நான் இப்போ என்ன கேட்குறேன்? இந்தியாவில் எவ்வளோ பேரால் ஃபாரின் டூர் போக முடியும்? எவ்வளோ பேரால் கார் ஓட்ட முடியும்? எவ்வளோ பேரால் பைக் ஓட்ட முடியும்? எவ்வளோ பேர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாம்? ஐடி இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். போன 2 வருஷமே முதல் பெரிய 4 கம்பெனியில் நெட்டாக 86,000 பேருக்கு மேலே போயிட்டாங்க. நெட்டுனா என்ன அர்த்தம்னா 2,00,000 பேரை வேலையை விட்டுக்கு அமிச்சிட்டு 1,4 லட்ச ரூபா எடுத்திருப்பாங்க. வேலையை விட்டு அமிச்சவன் சம்பளம்லாம் 2 லட்சம் 3 லட்சம் இருக்கும். இன்றைக்கி வேலையில் எடுத்தவனோட சம்பளம் எல்லாம் வந்து 20,000 30,000 இருக்கும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இவங்களுக்கு என்ன வழி? ஐடின்னு நம்பி டோட்டலாக 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. டைரக்ட் இன்டைரக்டு வாட்ச்மேன், கார் ஓட்டுறவன், பஜ்ஜி சொஜ்ஜி போடுறவன், ஹாஸ்டல் நடத்துகிறவன் எல்லாரையும் சேர்த்து நான் சொல்கிறேன் 1 கோடி பேருக்கு மேலே டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். தங்கத்தையும் வாங்கக்கூடாதுங்கிறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ரிட்டர்ன் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? தங்கம் வாங்கக்கூடாதுன்னா எனக்கு ஒரு காலத்தில் அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா பட்ஜெட்டில், வெள்ளைக்காரன் போனால் எனக்கு கவலை கிடையாது, தி ரீட்டைல் இன்வெஸ்டர் இஸ் தி ஷாக் அப்சார்பர் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் 3 இயர்ஸாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.